கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வேளையில் வந்த பொழுது என்னுடைய தோட்டத்திற்காக அந்த தோட்டத்திலே பூ பூத்திருக்கு பாருங்களேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, நல்லா பூ பூத்து அப்படி வருது. அதில் பார்க்கும்போது நிறைய தேனீக்களை என்னால் பார்க்க முடியும். தேனீக்கள் என்ன செய்யும் தெரியுமாங்க? எங்கே பூ பூத்துருக்கோ, எங்கே அந்த பூவில் தேன் இருக்கோ, அது என்ன செஞ்சிடும், அப்படி நேரே ஓடி வந்துடும். அது எப்படி தான் அதுக்கு மோப்பம் கிடைக்குமோ அப்படி தெரியாதுங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ பிணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகு வந்து கூடும். அதே போல் தேன் எங்கே இருக்கோ அங்கே தேனீக்கள் வந்து கூப்பிடுங்க. தேனீக்கள் வந்து கூடிரும். நிறைய தேனீக்கள் பாருங்கள் அந்த பூவில் வந்து இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள பிறந்து அவன் இதே போல பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, தேவனுடைய சுபாவம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னா, எங்கே இருந்தாலும் ஜனங்கள் அந்த நபரை பார்த்து அப்படி ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா? பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதர், சிஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வியாதியில் இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வருவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே ஜெபம் பண்ணி வேத வசனத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க அதை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் அதை அவங்க சுதந்திரித்து கொள்வார்கள். அந்த வியாதியை அவர்களை விட்டு நீங்கும், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வார்கள். அதே போல் எங்கிருந்தெல்லாம் அந்த ஜனங்கள் அந்த யார் இப்படி பூத்து இப்பேற்பட்ட சுபாவத்தில் இருக்கிறாங்களோ, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்குள்ளேருந்து தேவனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறாங்களோ, அந்த மனிதர்களிடத்துல அவங்க எங்கேயுமே போய் ஓடி அலையாண்டாங்க ஊழியத்திற்காக. அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் ஓடி வருவாங்க. எதற்காக கொடைக்கானல், ஊட்டிக்கெலாம் ஜனங்கள் போகிறாங்க? குளிர்ச்சியாக பார்க்குறதற்கு, உங்களுக்கு கிளைமேட்டை பார்க்குவதற்கு தான் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. வெயில் தாங்க முடியாமல் அங்கே போய் ஒரு நாள் 3 நாள் அப்படி தங்கிட்டு வருவாங்க. அந்த கொடைக்கானல் நம்மளை தேடி ஓடி வராது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகை, கிறிஸ்து உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம்மிடத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த பூமிக்கு அவர் வந்த தேவன் உன்னையும் என்னை ரட்சிப்பதற்காக, உன்னையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டி செல்லும்படியாய். இங்கே பாருங்களேன், அந்த காடுகளை பாருங்கள், முள் காடுகளாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அது ஒரு வறண்ட பூமியாக இருக்குது. இதற்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் விவசாயம் பண்ணுறதுக்கு பயிர் வச்சிருக்கிறதுனால இதை தான் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இது தண்ணி அடைச்சி பாருங்கள், நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால இன்னும் ஒரு வாரம் என்ன செய்யண்டாம், தண்ணி அடைக்காண்டாம். அந்த ஒரு வாரம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்ல ஈரம் கொடுத்துருக்கோம். இன்னும் அது பாட்டில் அது வளரும். இதே போல் தான் பரிசுத்த ஆவிக்குள்ள இது மனுஷனுடைய காரியங்கள். மனுஷனே பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்தெல்லாம் திருத்தி, அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமாங்க, இதெல்லாம் திருத்தி இப்படிப்பட்ட முள்கள்லாம் இருக்கும் பாருங்களேன், ஜேசிபி கொண்டு வந்து போட்டு இங்கே அதை உருவாக்கி கொண்டு வர்றது லேஸ் மாசாக்கான காரியங்கள் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க. அந்த பூமியில் அவர் நமக்காகப்பட்ட பாடு கொஞ்சம் இல்லைங்க. அது ஒரு தோட்டத்துக்காரன் இதெல்லாம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கும் பொழுது, இந்த தோட்டத்தெல்லாம் நல்லா அப்படி பாருங்களேன் சமமாக்கி அப்படி உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதில் இனி கனிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு, உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, இதே போல தான் அப்படியே ஆண்டவர் பேருக்கிறாரு. இனி என் பிள்ளை இதை பயன்படுத்துவானா, என் சரீரத்தை அவன் பயன்படுத்துவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சார், கடந்து சென்றார். ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அவருடைய வார்த்தை நிறைவேற்றுறவர்களாக இருக்கிறோமா, இல்லை உலகத்தின் காரியங்களை நிறைவேற்றுறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு வேலைக்குன்னு ஓடி ஓடி போகிறோம். ஆனால் தேவனுடைய நன்மையை என்ன செஞ்சிருந்தோம், இழந்துருந்தோம். ஜபிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, கேட்டால் எனக்கு ரொம்ப வேலை அப்படிங்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் இதே போல் ஒரு பூத்துட்டிங்கன்னு வச்சுருங்களேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜனம்லாம் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க. இவங்களிடத்துல தேவன் இருக்கிறார், இவங்களிடத்துல அந்த தேனி எப்படி ஓடி வருதோ, அந்த தேனீச்சை பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுங்க. அதே போல் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது பிரகாசிச்சு கொண்டு இருக்கும். அதே போல் அந்த பூமி இருளால் மூடி இருந்தது. வேதத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு நேராக வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம்.
இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது இந்த இருள் நீங்கினதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, தெய்வ வசனத்தின்படி வாழ வேண்டும். இங்கே பாருங்க, ஏன் நிறைய தோட்டங்கள் இருக்குது பாருங்க, அதில் ஒன்றுமே பயிரிடப்படலை. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பயிரிடப்படலை. அதுக்கு யாரும் நோக்கி வரமாட்டாங்க. அதில் ஆடு மேயும் மாடு மேயும் எல்லாம் சுற்றிட்டாலையும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் அப்படி தான் இருக்கிறோம். இஷ்டத்துக்கு வாரோம், சர்ச்சுக்கு இஷ்டத்துக்கு வாரோம், இஷ்டத்துக்கு நல்லா குடிக்கிறவனாக இருக்கிறாங்க, நல்ல பண்டிகைன்னு ஆராதிக்காங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, ஒரே குடி. நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களாகிய நீங்கள் முதலாவது எழும்புங்க, கிறிஸ்துவுக்காக எழும்புங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, பிள்ளைக்காக திறப்பில் நெல்லுங்க. நீங்கள் சிறு வயதிலிருந்தே அப்படி இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் வளர வளர உங்களை போல மாறுங்க. ஆனால் நம்ம ஒரு நாள் வேதத்தை வாசிக்க கிடையாது, ஒரு நாளும் ஜெபிக்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று மனம் போன வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதான் நிச்சயம். ஒரு பூ பூக்கிற அனுபவம் கூட நம்ம இடத்துல இல்லைங்க. பூ பூக்குமே என்று சொன்னால் நம்முடைய இருதயம், எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஓடி வந்துடுவாங்கங்க. உங்கள்கிட்ட தான் வரும், உங்கள்கிட்ட தேவன் இருக்கிறார். ஏன்னா பூ பூக்கிற அனுபவம் சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாரோ அந்த சுபாவத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு தந்துருக்கார். எவ்வளோதான் உங்களை ஜனங்கள் வேதனைப்படுத்தினாலும், எவ்வளோதான் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இரட்சகர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள், ஆண்டவரே நான் உள்ளுக்குள்ள நாட்களாக நான் வாழ்கிறேன், பூ பூக்கிற அனுபவம் கூட என்னிடத்துல இல்லையே. ஒரு ஆத்மா உங்களை நோக்கி வந்திருக்கிறாங்க, ஒரு ஆத்மா உங்களிடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்ம இன்னைக்கு சாட்சி சொல்கிறோம், நம்மளுடைய காரியங்களே சாட்சி சொல்கிறோம். எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இதை தான் சொல்கிறோம். அதில் இருந்து விடுதலை பண்ணார் அப்படின்ட்டு. ஒரு ஆத்மா என்னால் ரட்சிக்க முடிந்தது, ஒரு ஆத்மா என்னுடைய ஜீவியத்தை பார்த்து மனம் திரும்பினது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்களா நம்ம சபையில்? இன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியம் எப்படி இருக்குது, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இல்லை வெறுமையான வனாந்திரமாக வாழ்கிறோமா? இல்லை இதே போல் இந்த செடி எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கு பாருங்கள், இதே போல் ஆவிக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவியத்தில் வளர்கிறோமா? நீங்கள் இப்படி வளர்ந்து பாருங்கள், தேவன் உங்கள் மேலே அக்கறை வச்சு அனுதினமும் அதிகாலையில் ஆதாமும் ஏவாளோடும் அவர் பேசினது போல், அதிகாலை வேளையில் பேசினது போல் இந்த நாட்களிலும் நீங்கள் இதே போல் வளர்ந்தீங்கன்னா அவர் அதிகாலை வேளையில் உங்களை தேடி வருவாருங்க. நீங்கள் க்ளீனாக எழுந்திருவீங்க. என் தேவனிடத்தில் நான் பேசணும்னு சொன்ன உடனே அவர் உங்களை தேடி ஓடி வந்துடுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள், ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாருங்க. அவரோட நீங்கள் பேசலாம், அவரோட நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம். அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? என் பிள்ளை இதே போல் என்னை போல் வளர்றானே, என் பிள்ளை என்னை போல் ஜீவிக்கிறானே, என் பிள்ளை என்னை போல் மாறிட்டானே அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானமும் உண்டுங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் அழுகை இல்லை, ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்தில் ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். என் பிள்ளை எழும்பிட்டான், அவன் இனி என்ன செய்வான் தெரியுமாங்க? என் பிள்ளை எழும்பிட்டான், இனி பாருங்கள் அவனோட வாழ்க்கையில் நான் அவனோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அவனை பார்த்து எக்கச்சக்க ஜனங்கள் ஓடி வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி தான் இருக்குது, இருந்த வண்ணமாகவே இருக்கிறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல. காரணம் என்னென்னா நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, ஒரு பூ பூக்கிற அனுபவம் கூட இல்லைங்க. நீங்கள் பூ பூத்து பாருங்களேன், தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அனுதினமும் தீர்க்க தரிசன வெளிப்பாடு, பூ பூக்கிற அனுபவம்னா என்ன தெரியுமாங்க? வெளிப்பாடுங்க. மற்றவர்களை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துறது, இதுதான் பூ பூக்கிற அனுபவம். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சபையில் வந்துச்சு அப்படின்னா சபை நிரம்பி வழியுங்க. ஜனங்கள் எங்கெல்லாமோ இருந்து ஓடி வருவாங்க. கிறிஸ்துவை எனக்கு ஏதாவது வார்த்தை சொல்லிட மாட்டாரா என்று சொல்லி, இவர்களோட தேவன் இருக்கிறார், நான் அங்கே போனேன் அப்படின்னா என்ன காரியங்களாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவார், என்னுடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவர்கள் நம்பியிருப்பாங்க. ஆதி காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா தீர்க்கதரிசி ராஜா அவனுடைய முற்றத்தின் அறையில் உள்ள பூட்டி கொண்டிருந்து பேசினாலும் அந்த காரியத்தையும் வெளிப்படுத்தினாருங்க. அதே போல் இந்த நாட்களிலும் எத்தனை பேர் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் கஷ்டத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அதற்கு நீங்கள் நல்லா யோசித்து, நல்லா இருந்து வீடியோ கேட்குறது மாத்திரம் இல்லை, நல்லா யோசித்து இருந்து, நான் இதே போல் பூ பூக்கிற அனுபவம், வெளிப்பாட்டின் வரம், தீர்க்க தரிசன வரம், இப்படிப்பட்ட வரங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா ஆண்டவரே, நான் இதை நின்று ஆராய்ந்து பார்க்குறேன்ப்பா, அதற்கு என்ன செய்யணும்? உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து அவர் வேதத்தை தியானித்து அதன்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.